வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போற கதை ஆதிரனே என் அதிகாரனே கதையின் அடுத்த 5 பாகங்கள். எழுத்தும் குரலும் சுஜாதா நடராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரனே என் அதிகாரனே, அத்தியாயம் 36. இந்த முறையும் கோட்டை விட்டுட்டியா என்ற கோப குரல் கேட்டு அலைபேசியை காதை விட்டு சற்றே நகர்த்தி பிடித்தான் அவன். பின் சாவதானமான குரலில், நான் என்ன பண்ணட்டும், அவனுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன் என்றிட, நீ என் கையால தான் சாக போற, இந்த இம்சைய அனுபவிக்கிறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல என்று முனகியவன், இந்த முறை மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க என்றிட, நீ அவனை சாதாரணமா நினைச்சிட்டியா, தன்னை கொல்ல பாக்கறத அவன் அத்தனை ஈஸியா கடந்துட மாட்டான். எனக்கும் தெரியுது, இப்பவே அவனை சுத்தி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டான். இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம் தான், ஆனா அவன் உஷாராகிட்டான், டக்குன்னு பின்வாங்கிட்டான். அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுதோன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு என்று மெல்லிய குரலில் கூறிய எதிர்ப்புறம், அவனை இன்னைக்குள்ள முடிச்சிடு, இல்லனா நமக்கு தான் பிரச்சனை என கூறி அழைப்பை முடித்து கொண்டது. முடிச்சிடுன்னு சொல்றது ஈஸி, ஆனா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று முணுமுணுத்தவன் அலைபேசியில் இருந்த தொடர்பு எண் ஒன்றை தொட்டான். அந்த எண்ணிற்கு அழைப்பு சென்றது. வாசு, ஒரு வேலை இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு ஆளை முடிக்கணும், அதுக்கு போதுமான ஆளுங்க வேணும் என்றிட, அங்கேயே ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிடலாம் வாசு என்றது எதிர்ப்புறம். அப்ப உடனே ஏற்பாடு பண்ணு, இன்னைக்கு இங்க ஒரு சம்பவம் நடக்கணும், இல்லனா என் மண்டைய உடைச்சிடுவாங்க. ஓகே, நான் ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி வச்சிடுறேன் என்றான் வாசு. அழைப்பை முடித்துக் கொண்டான். மாலை நெருங்கும் நேரம். கிஷோர் நகத்தை கடித்தபடியே நின்றிருக்க அவன் அலைபேசி அலறியது. எடுத்து பார்க்க நிஷாந்தின் எண் தொடுதிரையில் ஒளிர்த்தது. இவன் வேற என்ன காவு வாங்காம விடமாட்டான் போல என்று சலிப்புடன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லு நிஷாந்த், அவளை எதுவும் பண்ண வேண்டாம் கிஷோர் என்றவன் கூற வியந்து போனான். நிஜமாவா சொல்ற? ஆமா, காவ்யா மம்மி அவளை என் தங்கன்னு சொல்லிட்டாங்க. அவளை நான் அடைய நினைக்கிறது சரியான முறை கிடையாது. அப்பா, இப்பவாவது இத புரிஞ்சுக்கிட்டேயே. ஆனா அவங்க 2 பேரும் உயிரோட இருக்க கூடாது. நிஷாந்த், ஜோடியா முடிச்சிடு. வேண்டாம் நிஷாந்த், இன்னைக்குதான் ஒருத்த மாட்டினான். அவன் தீரன் ஒரே ஒரு குத்துதான் குத்தினான். மூக்கு பொக்குன்னு உடைஞ்சிடுச்சு. ஆள் இப்பவும் அரை மயக்கத்தில் ஸ்டோர் ரூமில் கிடக்கான். யாரவன்? மைத்திலிய தொந்தரவு பண்ணி இருப்பான் போல. அவளை தேடி இங்கேயே வந்துட்டான். கதிர் தான் அவனை கொத்தா தூக்கிட்டு வந்தான். ஓஹோ, சரி, நீ நான் சொன்னதை முடிச்சிடு, அப்புறம் பேசுறேன் என கூறி அழைப்பை முடித்து கொண்டான் நிஷாந்த். இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு என்று கடுகடுத்த கிஷோர் அமைதியாக தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டான். அவன் எதிரே தெரிந்த ஜன்னல் வெளியே பார்க்க அங்கே தீரனும் மைத்திலியும் தெரிந்தனர். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மாதிரி இப்படி கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படி முடிக்கிறது என்ற கேள்வியுடன் ஜன்னலை நெருங்கி போனான். அங்கே ஊஞ்சலில் அமர்ந்திருந்த மைத்திலியை தன் கரங்களில் தாங்கிக் கொண்டிருந்த தீரனின் முகம் ஒளி பிரவாகமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. மைத்தி என்றவன் ஆழ்ந்த குரல் அவளையும் கிறங்க வைத்திருந்தது. என் ஹீரோவை பார்க்கணும்னு கேட்டீங்கல்ல, இப்ப வாங்க, இதோ என் ஹீரோ என் பக்கத்தில் இருக்கான் என்றாள் அவன் காதில் அவள். அதை கேட்டவன், நிஜமாவா மைத்தி என்றிட, அவள் ஆம் என்றாள் தலையசைவில். அவளை தன் கரங்களில் தூக்கிக் கொண்டு ராட்டினம் சுற்றினான் ஆதிரன். அவள் மகிழ்ச்சி குரலில் சிரித்தாள். போர்டிகோவில் நிறுத்தியிருந்த காரை துடைத்தபடியே இவர்களை பார்த்திருந்த கதிர் இருவரின் அன்பையும் கண்டு திகைத்து போனான். ச, அவசரப்பட்டு மேடம கண்டபடி பேசிட்டோமே என நினைத்தவன் அவங்க கிட்ட மனசார சாரி கேட்கணும் என கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போனான். அவளை தரையில் இறக்கிவிட்ட ஆதிரன், வாக் போலாமா என்றிட அவளும் கொட்டினாள். அவளின் கை பற்றியவன் அந்த வீட்டின் கேட்டை தாண்டி சாலையில் ஏறினான். நாம தனியா போறோமா? காலையிலேயே உங்களை கொல்ல வந்தாங்கன்னு கலவரமாகிடுச்சு, யாரையாவது நம்ம கூட கூட்டிக்கிட்டு போலாமே என்றால் அவன் கைகளை கோர்த்து நடந்தபடியே. அவள் பார்வை அந்த சாலையையும் அதை ஒட்டி இருந்த மலை சரிவையும் கூர்மையாக பார்த்திருந்தது. இந்த பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்கு மைத்தி, வியூ செமையா இருக்கும், அங்கதான் போறோம். அதுக்கு எதுக்கு கூட ஆளுங்க, நானே பார்த்துப்பேன், நீ பயப்படாம வா என்றவன் தொடர்ந்து சாலையில் நடந்தபடியே இருந்தான். காஃபி தோட்டத்தின் ஊடே நடந்து அந்த வியூ பாயிண்டை அவர்கள் அடைய அங்கே அமர ஏதுவாக ஒரு மொட்டைப்பாறை இருந்தது. அதன் அருகே சென்றவன் அவளுடன் அமர்ந்தான். இடம் எப்படி இருக்கு? சும்மா ஜில்லுன்னு இருக்குல்ல? லேசா குளிருது, நான் ஸ்வெட்டர் கூட எடுத்துட்டு வரல. நான் தான் இருக்கானே, என்ன கட்டிக்கோ மைத்தி. நீங்க சரியான கேடிதான். ஹீரோயின் மேடம்க்கு ஏத்த ஹீரோவா இருக்க வேண்டாமா என்றவன் கேட்க அவள் மிளிர்ந்த புன்னகையுடன் அவன் புஜம் தனில் தலை சாய்த்தாள்.
அவள் கேசத்தில் முத்தமிட்ட தீரன், உனக்கு இந்த ஊரில் தெரிஞ்சவங்க இருக்காங்களா என்றிட, இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. யார் இருந்தா? என்னை வளர்த்த என் அப்பா அம்மா. சூர்யா ஸ்னேகாவா என்றவன் கேட்க அவளிடம் வியப்பு. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா மைத்தி என்றவன் குரல் ஏக்கமாக ஒலிக்க, உங்களையா? நாம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? சின்ன வயசில் இதே ஊரில் தான் பார்த்து பேசி விளையாடி இருக்கோம். இன்னைக்கு விளையாடின அதே ஊஞ்சலில் இருந்து நீ ஒரு முறை கீழே விழுந்துட்ட. அப்ப ஏற்பட்ட காயம்தான் உன் இடது கால் முட்டியில் இப்பவும் தழும்பா இருக்கு. இதையெல்லாம் நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? எனக்கே இப்ப உங்க அம்மா போன் பண்ணவும் தான் தெரிஞ்சது என் மைத்திலி சாகல, இதோ என்னவளா என்கிட்டயே வந்துட்டான்னு. எனக்கு புரியலங்க. என் தாத்தா வீடு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. காலையில் ஹாலில் மாட்டி இருந்த உங்க தாத்தா போட்டோவை பார்த்ததும் அவரோட பேசி இருக்கிற மாதிரி தோணிச்சு. ஆனா என் மனசு ஒரு நிலையில் இல்லங்கிறதுனால உங்ககிட்ட அத பத்தி எதுவும் கேட்க தோணல. நீங்க வேற அன்னைக்கு நைட் என் ஹீரோ யாருன்னு கேட்டுட்டீங்க. அது வேற மனச பாடா படுத்திடுச்சு. இன்னைக்கு காலையில் கோவிலில் நீங்க உங்க அம்மா அப்பா இங்கதான் செத்து போனாங்கன்னு சொன்னதும் எனக்கு சூர்யா அப்பா ஸ்னேகாமா ஞாபகம் வேற வந்துடுச்சு. என்னால ஒன்னும் யோசிக்க முடியல. அதுக்குள்ள அந்த சைக்கோ வேற. காலையில் இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு என்றவள் ஒரு பாடு புலம்பி தீர்க்க அவன் லேசாக சிரித்து வைத்தான். என் நிலைமை உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அந்த திவாகரை என்ன பண்ண போறீங்க? அவன் டார்ச்சர் தான். ஆனா நாம ஒரு உயிரை கொல்றது தப்பு தானே? அதுக்காக எத்தனை நாளைக்கு டார்ச்சரை அனுபவிக்க முடியும்? அப்ப அவனை நிஜமாவே கொன்னுடுவீங்களா? இப்ப அத பத்தின முடிவு எதுவும் நான் எடுக்கல மைத்தி. 2-3 நாள் அவன் ஸ்டோர் ரூமில் கிடக்கட்டும், அப்புறம் பேசிப்போம். நாம கதைக்கு வரலாமா? ஆமா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு காயமானது வரை சொல்றீங்க. எப்படி? உன்னை என்னால மறக்கவே முடியாது மைத்தி. ஏனா நீ என்னோட மைத்திலி என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். உங்களோட மைத்திலியா? உன்னை உங்க வீட்டுக்கு கூட அனுப்பாம என் கூடவே எப்பவும் வச்சிருப்பேன். அதே வாசம் உன் மேல இப்பவும் இருக்கு. அதான் என்னை உன் பக்கத்தில் மட்டும் ஹீரோவா மாத்திடுது போல. ஓஹோ, ஹீரோ வர ஸ்ட்ராட்டஜி இதுதானா? நீ செத்து போயிட்டன்னு நான் நினைச்சிருந்தேன். எது? ஆமா, நீயும் சூர்யா மாமா ஸ்னேகா அத்தையோட சேர்ந்து எரிஞ்சிட்டேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் என்றவன் கூற அவள் தேகம் மொத்தமாக நடுங்கத் தொடங்கியது. மைத்தி என்றவன் அவசரமாக அவள் முதுகை இதமாக வருடி, பயப்படாதே மைத்தி, நான் இருக்கேன் என்றிடவும் அவளிடம் விசும்பல். அவங்க இருந்த வீடு எரிஞ்சிருச்சு. அவங்க என்றவள் மேற்கொண்டு பேச முடியாமல் திணற அவளை சமாதானம் செய்தான் ஆதிரன். அழாத மைத்தி, நான் இருக்கேன். அவங்க நம்ம விட்டு எங்கேயும் போயிடல. இதோ இந்த காத்துல கலந்துருக்காங்க. என்னால அவங்கள மறக்கவே முடியல. அவங்கள கடைசியா பார்த்த ஆள் நான் மட்டும்தான். என் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு போயிட்டாங்க என்றவள் விசும்பினாள். மைத்தி, அந்த வீடு எரிஞ்ச சமயத்தில் அங்க நீ 3வது மனுஷங்க யாரையாவது பார்த்தையா என கேட்க அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். என்ன கேக்குறீங்க? எனக்கு புரியல. இல்லம்மா, ஸ்னேகா அத்தையும் சூர்யா மாமாவும் இருந்த வீடு எரியும் போது அந்த வீட்டிலிருந்து வேற யாராவது ஆள் வெளியே தப்பிச்சு போறத நீ பார்த்தையான்னு கேட்கிறேன். உனக்கு இதை யோசிக்க கஷ்டமாதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிடா. நீ சொல்ற பதில் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். எனக்கும் சரியா ஞாபகம் இல்லையே. அப்ப எனக்கு 4-5 வயசுதான் இருக்கும். ஆமா, எனக்கு அது தெரியும். நீ அப்ப குட்டியூண்டுதான் இருப்ப. உன்னை பொம்மை மாதிரி தூக்கிக்கிட்டே நான் இந்த ஊர் முழுக்க சுத்தி இருக்கேன். ஓ என்றவள் யோசனையில் இருக்க அவன் பழங்கதை பேசத் தொடங்கினான். அத்தியாயம் 37. அப்ப நான் இங்கதான் ஸ்கூலிங் படிச்சுட்டு இருந்தேன். அம்மா அப்பாவுக்குள்ள ஏதோ சண்டை. அவங்க கொஞ்ச காலம் பிரிஞ்சு இருந்தாங்க. அப்ப என்ன இங்க இருக்கிற ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் நான் இங்க 5வது வரை இங்கேயே படிச்சுட்டு இருந்தேன். நான் இங்க படிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ இங்க வந்த. நானா? சூர்யா மாமா பில்டிங் கான்ட்ராக்ட் வேலைக்காக இந்த ஊருக்கு வந்தாரு. அவரோட நீயும் ஸ்னேகா அத்தையும் வந்தீங்க. எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிடுச்சு. வாங்க, நான் சூர்யா, இது என் மனைவி ஸ்னேகா. நமஸ்காரம், உட்காருங்க. உங்களை பத்தி என் சம்பந்தி ராஜேந்திரன் சொன்னாரு. உங்க வேலை ரொம்ப திருப்தியா இருந்ததா சொன்னாரு. எனக்கு இங்க வேலை இருக்குன்னு உங்களை இங்க வர சொன்னேன். எங்க எஸ்டேட்டில் வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வீடு கட்டணும். நீங்க தான் பார்த்து நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். கட்டாயம் நல்லபடியா முடிச்சு தரேங்க. பாப்பா பேர் என்னது மாமா என்றான் அதுவரை அமைதியாக நின்றிருந்த தீரன். பாப்பா பேரு மைத்திலி என்று சூர்யா கூற, நான் பாப்பாவை கார்டனுக்கு கூட்டிட்டு போய் விளையாடுவா.
எனக்கு விளையாட இப்ப யாருமே இல்ல. சித்தியும் காலேஜ் படிக்க போயிட்டாங்க. எனக்கு போர் அடிக்குது என்றவன் கூறவும், கூட்டிட்டு போய் விளையாடு தீரா. இனி இது நம்ம வீட்டு பாப்பாதான். நாம தான் இனி இவள பத்திரமா பாத்துக்கணும் என்றார் தீரனின் அன்னையை பெற்றவள். ஹை, ஜாலி ஜாலி என்றவன் மைதிலியை வாங்க தன் கரங்களை நீட்டினான். ஸ்னேகா தயக்கத்துடன் அவனை பார்த்து, நீ ஏன் சின்ன பையனா இருக்கியே, உன்னால பாப்பாவை தூக்க முடியுமா? நான் வேணா உங்க கூட வரேன், நாம சேர்ந்து விளையாடலாம், வா என கூறி குழந்தையுடன் தோட்டம் நோக்கி தீரனுடன் சென்றாள். தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கு குழந்தை இல்ல, இது ஸ்னேகாவோட அக்கா குழந்தை. தங்கை குழந்தைக்காக ஏங்கறத பார்த்து நீ இந்த புள்ளைய வளர்த்துக்கோன்னு அவங்க மனமு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் மனசார அவளை எங்க மகளா வளர்க்கறோன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் புள்ளைய தனியா விட அவ மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அட, இதுல என்னப்பா இருக்கு? தீரன் பொறுப்பான பையன், அவன் பிள்ளைய பத்திரமாதான் பாத்துப்பான். அதுவும் போக பிள்ளைய எப்பவும் இப்படி இடுப்புலயே வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் கீழே விளையாட விடணும். அப்பதான் புள்ள ஆரோக்கியமா வளரும். நான் ஸ்னேகா கிட்ட இத சொல்றேன்மா. சூர்யா, நீங்க தங்க வீடு ஏற்பாடு பண்ணி இருக்கேன். இங்கிருந்து இறக்கம் இறங்கினா அந்த வீடு வந்துடும். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றியெல்லாம் எதுக்குப்பா, இனி நாம சேர்ந்து வேலை பார்க்க போறோம் என்றவர் கூற சூர்யா மகிழ்ச்சி புன்னகை சிந்தினான். 2 வருடங்கள் ஓடியது. சூர்யாவும் ஸ்னேகாவும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக மாறி போயினர். தீரன் 5ஆம் வகுப்பில் இருக்க மைதிலி 4 வயது குழந்தையாக வளர்ந்திருந்தாள். பள்ளி செல்லும் நேரம் தவிர எஞ்சியிருந்த நேரத்தை எல்லாம் அவளுடனே செலவழித்தான் தீரன். அவளை யாரிடமும் பகிர்ந்திட அவன் விரும்பவே இல்லை. ஸ்னேகாவிற்கும் அவனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. அந்த சமயம் தீரனின் சித்தி ஊர்மிளாவின் திருமணம் நடைபெற்றது. அதில் உறவுகள் எல்லாம் கலந்து கொண்டனர். அதில் கலந்து கொண்ட நிஷாந்தை வித்தியாசமாக பார்த்தான் தீரன். காவ்யா அவனிடம், இது உனக்கு தம்பி மாதிரி தீரா, உன் கூட விளையாட ஆள் இல்லைன்னு சொன்ன இல்ல, இனி நிஷாந்த் உன்னோட விளையாடுவான். நீயும் அவனும் ஒன்னா சேர்ந்து வளர போறீங்க. இவனோட சேர்ந்துதான் நீ இனி ஸ்கூலுக்கு போக போற என்றாள். அதை கேட்ட தீரன் தன் தாயிடம் ஓடினான். தங்கைக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்த கேசவர்தினியின் புடவை முந்தானையை பிடித்து இழுத்தவன், அம்மா அம்மா என்று அழைக்க, சொல்லு தீரா என்றாள் கேசவர்தினி. அவன் யாரு? அத்தை அவனோட தான் நான் இனி விளையாட போறேன், ஸ்கூலுக்கு போக போறேன்னு சொல்றாங்க. அவன் உனக்கு தம்பி மாதிரி தீரா, உன் அப்பாவோட ஏற்பாடு என்றால் அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் இருந்த வம்பு பேசும் பெண்ணொருத்தி. அதை கேட்ட கேசவர்தினியின் முகம் மாறியது. அதே நேரம் ஊர்மிளா, ஏய் வானதி, சும்மா இரு, அது ஒன்னும் மாமாவோட பையன் இல்ல என்றாள் கடுப்புடன். அப்படி சமாதானம் சொல்லித்தான் அக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்பவும் அவனை இவங்க தானே வளர்க்கறாங்க. பாரு எப்படி தோரணையா உட்கார்ந்து இருக்கான்னு என்றாள் வானதி விடாமல். போதும், என் குடும்ப விஷயத்தை யாரும் டமாரம் போட வேண்டிய அவசியம் இல்ல. நிஷாந்த நாங்க தத்தெடுத்திருக்கோம். அவனும் எங்க குடும்ப வாரிசா வளருவான், அவ்வளவுதான் என்று பதில் தந்து வாதத்தை நிறுத்த முயன்றாள் கேசவர்த்தினி. ஏங்கா மாமாவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ற? அவரோட இல்லீகல் சைல்டுக்கு நீங்க ஏன் பொறுப்பேத்துக்கணும்? நம்ம தீரனுக்கு போட்டியா அவனையே வளர்க்கணும்? இது வேண்டாத வேலை. ஆமா வர்த்தினி, என்ன இருந்தாலும் உன் புருஷனோட வப்பாட்டிக்கு பிறந்த பையனை நீ பொத்தி பொத்தி வளர்க்கறது சரி கிடையாது. போதும் என்று கத்திய வர்த்தினி அங்கிருந்து வெளியேறி தன் கணவன் நேசமித்திரனை தேடி போனாள். தீரன் நடப்பது புரிந்தும் புரியாமலும் முழித்து கொண்டிருக்க அங்கு வந்தார் அவன் அன்னையை பெற்றவள். என்ன நடக்குதுங்க? இன்னும் பொண்ணு ரெடியாகலையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. இதோ 5 நிமிஷம் பெரியம்மா என்ற வானதி பாதி முடித்திருந்த ஒப்பனையை முழுமைப்படுத்த தொடங்கினாள். நீ இங்க என்ன பண்ற தீரா? பாட்டி, நான் இங்கிருந்து போயிடுவேனா என்றான் தீரன் அவரிடம். ஆமாந்தீரா, நீ இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ இங்கேயே இருந்தா உன் உரிமையை இழந்துடுவ. உன் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிற புது ஆளுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடுவாங்க. நீ அங்க போய் அவனை என்ன சங்கதின்னு கேட்கணும், புரியுதா? உன் உரிமையை நீ விட்டு கொடுத்துட கூடாது. உன் அம்மாவை நீயும் கஷ்டப்படுத்திடாதே என்றவர் அறிவுரை கூற அவன் பேந்த முழித்தான். பின், அப்ப இனி நான் மைதிலியோட விளையாட முடியாதா என்றவன் கேட்க, உன் உரிமையே அங்க ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு, நீ மைதிலியோட விளையாடுறத பத்தி பேசுற. இந்த முறை உன் அப்பா அம்மா ஊருக்கு போகும்போது நீயும் அவங்க கூட அங்க போக போற. அங்கேயே உனக்கு ஸ்கூல் பாத்திருக்காங்க, அங்க சேர்ந்து கருத்தா படி. உன் உரிமையை எங்கேயும் யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடாதே. முறையா வந்த உனக்குதான் அங்க எல்லா உரிமையும் எப்பவும் இருக்கணும், புரியுதா என்ற பாட்டியை முழித்து பார்த்துவிட்டு தலையை அசைத்து வைத்தான் தீரன். அவன் யோசனையுடன் அந்த இடம் விட்டு வெளியேற தனி அறை ஒன்றில் தன் தாயும் தந்தையும் வாதம் செய்து கொண்டிருப்பதை கண்டு அங்கே சென்றான்.
என்னால இந்த அவமானத்தை எல்லாம் பொறுத்துக்க முடியாது. பேசாம எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிடுங்க. தப்பு செஞ்சவங்க குற்ற உணர்வு இல்லாம சுத்தும் போது நாம ஏன் கூனி குறுகி நடக்கணும்? எல்லா இடத்திலும் உங்க மானம்தான் போகுது என்று விசும்பலுடன் கேசவர்தினி கூற, அவளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா வர்தினி? உண்மைய சொன்னா நம்ம குடும்ப மானம்தான் போகும். அதோட அவளுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் அசிங்கப்படணுமா? அவனை நீங்க வளர்க்கணும்னா உண்மைய எல்லோர்கிட்டையும் சொல்லுங்க. இல்லனா அவனை அநாத ஆசிரமத்தில் சேர்த்துடுங்க. வீட்டில் வச்சு உரிமையை தரேன்னு சொல்லி என்னையும் என் பிள்ளையையும் அசிங்கப்படுத்திடாதீங்க என்றவள் வேக நடையில் அந்த அறை நீங்கினாள். நேசமித்ரன் சோர்வுடன் மஞ்சத்தில் அமர அவனை நாடி வந்து தோள் தொட்டார் ராஜேந்திரன். அப்பா, என்ன பிரச்சனை மித்ரா? அதே பழைய பல்லவிதான்ப்பா. எல்லோரும் என்ன கேவலமா பேசுறாங்கன்னு அலறா. நிஷாந்த அநாத ஆசிரமத்தில் சேர்க்க சொல்றா. அவளோட நிலைப்பாடும் நியாயம்தானே? என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? நிஷாந்த நாம கைவிட முடியாதில்ல. ஆனா அவனை நம்மளால உரிமையோட வளர்க்கவும் முடியாதே. அவனை நம்ம முறையா தத்தெடுத்துக்கலாம்ப்பா. அது எப்படி முடியும்? அவனை அநாதன்னு சொல்ல அவ முன் வரணுமே. நமக்கு தெரியாம எத்தனை பெரிய காரியத்தை பண்ணிட்டு நம்ம முன்னாடியே திமிரா உட்கார்ந்துருக்கா. இந்த நிஷாந்தால நீதான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்க. நாளைக்கு இது தீரனையும் பாதிக்கும். அப்படி எதுவும் நடக்காதுப்பா. நான் ஊருக்கு போனதும் சட்டப்படி நிஷாந்த தத்து பிள்ளையா காட்ட என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிடுறேன். அவனை கைவிட வேண்டாம்ப்பா. கைவிட வேண்டாம் மித்ரா. ஆனா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவனை படிக்க வச்சு நல்லபடியா ஆளாக்கிடலாம். அவன் தேவைக்கு கொஞ்சம் சொத்தை கூட எழுதி வச்சிடலாம். அவனை கூடவே வச்சு வளர்க்கறது தீரன் மனநிலைய பாதிக்கும். அவன் உன்னை தப்பா நினைச்சு உனக்கு எதிரா திரும்பினா உன் வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் நம்ம கம்பெனியோட எதிர்காலமும் வீணா போயிடும். இப்ப வர தீரன் தான் நம்ம வம்சத்துக்கு ஏக வாரிசு. அவன் மனம் சுணங்கினா அது நமக்கு நல்லதில்ல. இங்க வந்திருக்கிற எல்லோரும் அவன்கிட்ட நிஷாந்த பத்தி பேசுவாங்க. அதனால அவன் மனநிலை கட்டாயம் பாதிக்கப்படும். நீ உன் மகனை பார்க்கணும். நிஷாந்த நாம தள்ளி வச்சு வளர்க்கலாம். இத்தனை வருஷமா இதைத்தான் நான் சொல்றேன். ஆனா நீயும் அவளும் அதை கேட்க தயாராக இருக்க மாட்டேங்கிறீங்க. இனியாவது இத பத்தி யோசி என்றவர் கூற நேசமித்ரன் தவிப்புடன் அவரை பார்த்திருந்தார். நிஷாந்த் யாரு? ஏன் எல்லோரும் அவனை பத்தியே பேசுறாங்க? நான் இங்கிருந்து போனா மைத்திலிய விட்டு பிரிய வேண்டியதா இருக்குமே, அதுக்கு என்ன பண்றது என்று புலம்பியபடியே நடந்தவன் நிஷாந்த் மைத்திலி கை பிடித்திருப்பதை கண்டு கடுப்பானான். அவர்கள் நின்றிருந்த இடம் நோக்கி வேகமாக நடந்தவன் நிஷாந்தை கீழே தள்ளிவிட்டான். அத்தியாயம் 38. யாருடா நீ? எதுக்குடா இங்க வந்திருக்க? என் மைத்திலிய எதுக்குடா தொட்ட என கேட்டு நிஷாந்தின் மேல் ஏறி அமர்ந்து அடிக்கத் தொடங்கினான் தீரன். அங்கே கூடியிருந்த உறவுகள் எல்லாம் கூடி அவனை நிஷாந்தை விட்டு விலக்கி விட்டனர். என்ன விடுங்க, அவனை நான் அடிக்கணும். அவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க பாக்குறான் என்று பொறுமைய தீரனின் தோள் பற்றி சமாதானம் கூறினார் அவன் அன்னையை பெற்ற அப்பா. இங்க பாரு தீரா, அவன் உனக்கு தம்பி மாதிரி. அவனை நீ அடிக்க கூடாது, அது தப்பு. அவனை உன்னோட சேர்த்துக்கோ. இவனை சேர்த்துக்க மாட்டேன். இவன் யாரு? எனக்கு எப்படி தம்பியாக முடியும்? என் அம்மாவுக்கு ஒன்னும் பாப்பா பிறக்கல. இப்ப இவன் எப்படி எனக்கு தம்பியாக முடியும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மைத்திலிய நீ எப்படி ஏத்துக்கிட்டையோ அப்படியே நிஷாந்தையும் ஏத்துக்கோ. மைத்திலி என் தங்க இல்ல, அவ என் மைத்திலி. அவளை இவன் எதுக்கு தொடுறான்? ஓ, மைத்திலிய தொட்டானா? இவன் என கேட்டு சிரித்தது ஒரு குழு. அவர்களை வெறுப்புடன் பார்த்த தீரன், இது என்னோட மைத்திலி. இவளோட நான் மட்டும்தான் விளையாடுவேன். இவனோட நான் விளையாட மாட்டேன். இவனும் இவளோட விளையாடக்கூடாது என்றவன் மைத்திலி கைப்பிடித்து அங்கிருந்து அவளை இழுத்துச் சென்றாள். கையில் பிடித்திருந்த கரடி பொம்மையுடன் அவன் இழுப்புக்கு நடக்க முடியாமல் தடுமாறினாள் மைத்திலி. அதை கண்ட தீரன் அவளை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டு நடக்க சூர்யாவும் சினேகாவும் வியந்து வாயடைத்து நின்றனர். மைத்திலி மேல இத்தனை பாசம் வச்சிருக்கானே, இவன் எப்படி நாளைக்கு மித்ரனோட ஊருக்கு போக போறானோ தெரியலையே என கூறியபடியே அவர்களை கடந்து நடந்து போனார் தீரனின் தாத்தா. மைத்திலியை தோளில் சாய்த்து தூக்கி கொண்டு நடந்தவன் தனியாத கோபத்துடன் தன் சித்தி ஊர்மிளா இருந்த அறைக்கு சென்று அமர அவள் இவன் தலையை அதுரமாக தடவினாள். என்ன நடந்துச்சு சீரா? நீ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு சித்தி அவன்? அவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? அவன் எதுக்கு எனக்கு தம்பியா என்ன? ஆனா அம்மாவுக்கு தான் வேற பாப்பா பிறக்கலையே என்றான் கோபம் குறையாத குரலில். அவன் மனநிலையை உணர்ந்த ஊர்மிளா அவன் கண்ணம் வருடி, அவன் உனக்கு தம்பி இல்ல, ஆனா தம்பி மாதிரி.
அவனோட அப்பா அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவனுக்கு யாருமே இல்லைன்னு உன் அப்பா அவனை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். அவனை நீ போட்டியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட அவனை சேர்த்துக்கோ, அது போதும். அவனும் சின்ன பையன் தானே. அப்பா அம்மா இல்லனா எத்தனை கஷ்டம். உன் ஃப்ரெண்டு ரோஷன் எத்தனை கஷ்டப்படுறான்னு நீ சொன்னல்ல, அவன மாதிரிதான் இவனும். இவனை உன் அப்பா தத்தெடுக்க போறாரு. அவனை நீயும் ஏத்துக்கோ என்றாள் கனிவு மாறாத குரலில். அவள் கூறியதை கேட்டு சற்றே கோபம் குறைந்தான் தீரன். அவனோட நான் போட்டி போட மாட்டேன் சித்தி. ஆனா மைதிலி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவளோட அவன் விளையாடக்கூடாது. நீயே இனி இவளோட விளையாட முடியாது தீரா. என் கல்யாணம் முடிஞ்சதும் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் மைதிலியையும் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன் சித்தி. அவளோட அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? நான் மைதிலிய நல்லா பாத்துப்பேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ நல்லாதான் பாத்துப்ப. அதுக்காக உன் கூட மைதிலிய அனுப்ப மாட்டாங்க தீரா. ஏன்? இப்ப உன்னையெல்லாம் சித்தப்பாவை நம்பி அனுப்ப போறாங்க தானே. நீ புத்திசாலிதான். ஆனா அதை என்கிட்டயே காட்டாதடா. நான் கல்யாணம் பண்ணி போக போறேன். நானும் மைதிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ எல்லோர்கிட்டையும் உதவி வாங்க போற. என்ன சித்தி, நீ ஏன் என்ன கலாய்க்கிற? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசாடா? என்னால மைதிலிய விட்டுட்டு இருக்க முடியாது சித்தி. அதெல்லாம் முடியணும். நீ பெரியவனாகி இவளையே வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டாங்க. அப்படியா சொல்ற? பெரிய பையனாகிற வரை காத்திருக்கணும். நீ சொல்றதால இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் பெரிய பையன் ஆகிற வரை மைதிலியை யாரு பாத்துப்பா? நான் இங்கேயே இருந்து மைதிலிய பாத்துக்கிறேன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன். அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தீரா. நீ இங்கிருந்து போய் தான் ஆகணும். அப்படின்னா இப்படி பண்ணலாம். நான் படிக்க போற ஸ்கூலிலேயே மைதிலியை ஹாஸ்டலில் சேர்க்க சூர்யா மாமா கிட்ட சொல்லலாம். அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களே புள்ள இல்லாத குறைய தீர்த்துக்க மைதிலிய ஆசையா வளர்க்கறாங்க. இதுல ஹாஸ்டலில் சேர்க்க எப்படி ஒத்துக்குவாங்க? ஏன் சித்தி இப்படி எல்லாம் நடக்குது? எப்படியும் நடக்கல. நீ நல்லா படிச்சு பெரிய பையனாகி வந்து மைதிலிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் உன் கூடவே வச்சுக்கோ என்று கேலியாக கூறிவிட்டாள் ஊர்மிளா. ஆனால் அது தீரன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. 4 நாட்கள் கழித்து ஊர்மிளாவின் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அவளை கணவன் இல்லம் அனுப்பிவிட்டு தங்கள் இல்லம் கிளம்ப தயாராகினர் நேசமித்திரனும் கேசவர்த்தினியும். அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. தீரன் எங்க? தீரா என்ற வர்த்தினியின் அழைப்புக்கு முகத்தை தொங்கவிட்டு கொண்டு வந்து சேர்ந்தான் ஆதிரன். எங்க போயிருந்த நீ? காரில் ஏறு, ஊருக்கு போகலாம். அம்மா, நம்ம கூட மைதிலியையும் கூட்டிட்டு போகலாமா? மைதிலியா? அவ குழந்தடா. அவளை நாம எப்படி கூட்டிட்டு போறது? அப்பா, நீங்க மட்டும் நிஷாந்த கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவனும் சின்ன பையன் தானே. தீரா, என்ன பேச்சு இது? நிஷாந்துக்கு அப்பா அம்மா இல்ல தீரா. அதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மைதிலி அவளோட அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கா இல்ல? அப்ப நான் ஊருக்கு வரல, இங்கேயே படிக்கிறேன் என்றவன் கூற, அடம் பிடிக்காம கிளம்பு. ஊருக்கு போக நேரமாகுது. உங்க தாத்தா அத்தை எல்லாம் நேத்தே கிளம்பிட்டாங்க. அப்பாவுக்கு அங்க வேலை இருக்கு என்ற கேசவர்த்தினி தீரனை காரில் ஏற்ற அவனும் சுணங்கியபடியே காரில் ஏறிக்கொண்டான். அவர்கள் வாகனம் கிளம்பியது. இரக்கத்தில் இருந்த மைதிலியின் வீட்டை ஏக்கமாக பார்த்தபடியே பின் செல்லும் பாதையை கடந்தான் தீரன். மலை இறக்கத்தில் இறங்கத் தொடங்கிய வாகனம் சட்டென நிலைத்து அடுமாறத் தொடங்கியது. என்னங்காச்சு என்ற பீதி நிறைந்த கேசவர்த்தியின் குரலுக்கு திரும்பிய தீரன் முன் வேகமாக வந்து கொண்டிருந்த லாரி தெரிந்த நொடியே அது அவர்கள் கார் மீது மோதியது. முன் இருக்கையில் அமர்ந்திருந்த தீரனின் தாயும் தந்தையும் விபத்து நடந்த இடத்திலேயே உயிர் பிரிந்து விட்டனர். சாலையில் உருண்டு சிதறி முன்பக்க காரில் தலைக்குப்புற கிடந்த தீரனை நோக்கி யாரோ ஒருவன் வருவது தெரிந்தது. அவன் கூறிய வார்த்தை, 2 பேரும் ஸ்பாட் டெத். பையன்தான் இழுத்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ண என்பதுதான். அதைத் தொடர்ந்து தீரன் தலையில் பலத்த அடி விழ தீரன் மயக்க நிலைக்கு போனான். கண்ணு முழிச்சப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். ஏன்னா அடிப்பட்டதில் என் பார்வை நரம்பு பாதிச்சிடுச்சு. அதனால கண் பார்வையை நான் இழந்துட்டேன். என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதை கேட்டு நான் அழுதுகிட்டே படுத்திருந்தப்பதான் இன்னொரு இடி செய்தி என் காதுல விழுந்தது. என்ன செய்தி அது? என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சது சூர்யா மாமா தான்னு என் தாத்தா சொன்னாரு.
கூடவே என்னை தாக்க யாரோ முயற்சி செஞ்சதா வேற தாத்தா கிட்ட அவரு சொல்லி இருக்காரு. எனக்கு பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டதை கேட்டு அவரு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் என்னை தாக்க வந்த அதே ஆளை அவரு திரும்ப பார்த்ததா சொன்னாராம். அவரை தொடர முயற்சி செஞ்சதா கூட சொல்லி இருக்காரு. என்னை திரும்பவும் தாக்க வரலான்னு அவரு சொல்ல தாத்தாவும் பாட்டியும் என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்பதான் அவரு வீட்டில் கேஸ் வெடிச்சு அவங்க எல்லோரும் செத்துட்டதா தகவல் வந்திருக்கு. அதை கேட்ட தாத்தா பாட்டி கிட்ட தகவலை சொல்லும் போது நானும் அதை கேட்டேன். என் மைத்திலியும் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சிட்டேன் என்றவன் கூற அவளிடம் சில கணங்கள் அமைதி. நீ எப்படி தப்பிச்ச மைத்தி? அது தெளிவா எதுவும் எனக்கு தெரியாதுங்க. என் அம்மாவோட நான் வெளியே விளையாடிட்டு இருந்தேன். அப்ப அப்பா ரொம்ப டென்ஷனா வந்தாரு. அம்மா அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்பா ஒன்னும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அம்மா என்ன வெளியவே நிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்தில் வீடு வெடிச்சிடுச்சு. வீடு வெடிச்ச சத்தம் கேட்டதில் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் கண்ணு முழிக்கும் போது என் அப்பா ராகவனும் அம்மா கண்மணியும் தான் இருந்தாங்க. சூர்யா அப்பாவும் ஸ்னேகா அம்மாவும் நெருப்புல எரிஞ்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்து நெருப்பு இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா வீடு எரிய ஆரம்பிக்கும் போது வெளியே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்தியா என்றான் ஆதிரன். ஒரு முறை வந்தோம். என் பேர்ல சூர்யா அப்பா வாங்கி இருந்த சொத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் அத பாதுகாக்க ஏற்பாடு செய்யவும் இங்க வந்தோம். அப்பதான் உங்க தாத்தாவை பார்த்தோன்னு நினைக்கிறேன். என் அம்மா அப்பா இருந்த வீட்டை பார்க்க நாங்க போனப்போ எனக்கு அந்த வெடி விபத்து மனசுல வந்து போனதால பயத்தில் கத்திட்டேன். மயக்கம் வேற வந்துடுச்சு. திரும்பவும் அங்க போகவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்ப நீ யோசிச்சு பாரேன், அன்னைக்கு வேற யாராவது அங்கிருந்து போனாங்களான்னு என்றவன் அதே கேள்வியை மீண்டும் நினைவுபடுத்த மைத்திலி ஆழமாக யோசித்து பார்த்தாள். அப்படி யாரையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லங்க. ஒருவேளை நான் மயங்கினதுக்கு அப்புறம் யாராவது அங்கிருந்து போயிருக்கலாம் என்றவள் கூறவும் அவனிடம் அமைதி. மெல்ல இருள் அவர்களை சூழத் தொடங்கியது. ஏங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு, நாம இங்கிருந்து போகலாமா என்றாள் மைத்திலி. போகலாம் மைத்தி என்றவன் அவளுடன் எழுந்து நிற்க அவர்களின் பின்புறமாக சிலர் பதுங்கி மறைந்து தாக்க காத்திருந்தனர். அத்தியாயம் 39. ஆதிரனும் மைத்திலியும் நடைபயிற்சி தொடங்கிய நேரம் வாசு தனக்கான கூட்டத்தை கூட்டிவிட்டான். காஃபி தோட்டத்திற்குள் சென்றவர்களை தொடர்ந்து வந்து சேர்ந்தது அந்த சிறு கூட்டம். அக்கூட்டத்தில் வாசுவுடன் 4 பேர் இருந்தனர். மைத்திலியும் ஆதிரனும் கிளம்ப எத்தனித்த நேரம் கையில் வைத்திருந்த இரும்பு ராடுடன் அவர்களை நெருங்கினான் ஒருவன். திரும்பிய மைத்திலி ஏங்க என்று சத்தமிட தாக்க வந்த கரத்தை தன் வலக்கையால் பிடித்து நிறுத்தினான் தீரன். அதற்குள் மற்றவர்களும் அவனை நெருங்கிவிட தாக்க வந்தவர்களை எல்லாம் பந்தாடினான். அவன் வேகம் கண்டு வந்தவர்களில் ஒருவன், வாசு, இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்ன என்று கன்னட மொழியில் பேச எனக்கும் சந்தேகமாதான் இருக்கு, நீ அடி என்று பதில் தந்தான் அவன். இருவரும் தீரனின் பின்னிருந்து பிடித்து கொள்ள மற்றொருவன் அவனை அடிக்க பாய்ந்தான். ஆதிரன் தன் காலால் எம்பி அவனை அடித்து பறக்க விட்டான். தன் புஜத்தை பிடித்திருந்த இருவரையும் சுற்றி அடித்தான். வந்த 4வரில் 3 அடி தாங்காமல் சுருண்டுவிட வாசுவும் மற்றொருவனும் தீரனுடன் துவந்தம் நடத்தினர். அவ்வேளை சுருண்டிருந்த நபரில் ஒருவன் தன் இடையில் சொருகியிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு தீரனை நோக்கி செல்ல அதை கண்டு கொண்ட மைத்திலி அவனை தடுக்க தீரனிடம் சென்றாள். கத்தி தீரன் மேல் பாயும் முன் அதை தடுக்க தன் கரங்களை அவள் நீட்ட அது அவள் உள்ளங்கை 2ஐயும் காயப்படுத்தி நழுவியது. அதே நேரம் தீரன் அந்த ஆளை தூக்கி கீழே விழவைக்க வாசுவும் மற்றொருவனும் தீரனை தாக்க தங்களிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்தனர். இருவரும் மாறி மாறி கத்தியை தீரன் மேல் செலுத்த முயன்று கத்தி அவனை தாக்காமல் லாவகமாக நழுவினான். ஒரு எக்கு எகிரி வாசுவின் பின்னந்தலையில் தன் காலால் மட்டாரென அவன் அடிக்க அவன் சுருண்டு கீழே விழுந்தான். அதை பார்த்து மற்றொருவன் பயந்து பின்வாங்க அவன் காலை தன் காலால் அடித்து உடைய வைத்தான். மற்றவர்கள் அடியால் ஏற்பட்ட வலியுடன் முனகளுடன் சுருண்டு கிடக்க ரத்தம் வலிய நின்றிருந்த மைத்திலியிடம் சென்றான் தீரன். ஆர் யூ ஓகே மைத்தி? என் கைய பார்த்துமா இந்த கேள்வி வருது உங்களுக்கு? கையில் என்ன? போதும் நீங்க படம் காட்டினது என்றவள் உதட்டை சுளிக்க அவன் தன் கைக்குட்டையை எடுத்து அதை அவள் உள்ளங்கையில் கட்டினான். பின் அலைபேசியை எடுத்தவன் தன் பாதுகாவலர்களை அழைத்தான். 10 நிமிட இடைவெளியில் அவர்கள் அவ்விடம் வந்து சேர்ந்தனர். சார், இவனை கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூமில் கட்டி வைங்க. எக்காரணம் கொண்டும் இவன் தப்பிச்சிடக் கூடாது என்ற தீரன்
தரையில் விழுந்து கிடந்த வாசுவை நாடினான். அவன் பாக்கெட்டை தடவி பார்த்து அவன் வசமிருந்த அலைபேசி மற்றும் வாலெட் இரண்டையும் எடுத்து தன் வசம் பத்திரப்படுத்தி கொண்டான். என் காரை எடுத்துட்டு வர சொல்லுங்க. மைத்திலிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஓகே சார் என கூறிய பாதுகாவலன் ஒருவன் கீழே மயங்கி கிடந்த வாசுவை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு அவ்விடம் நீங்கினான். சார், அப்ப மத்தவங்க? அவங்கள போலீஸில் பிரிச்சு கொடுத்துடுங்க. தனியா இருந்த எங்களை தாக்கி எங்க கிட்ட இருந்த வேல்யூபிள்ஸ திருட பார்த்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே சார் என கூறி கீழே விழுந்து கிடந்தவர்களை நோக்கி சென்றனர். பாதுகாவலர்கள் அடிப்பட்ட நபர்களை அங்கிருந்து இழுத்துச் செல்லவும் மைத்திலியை தன்னோடு அணைத்துக் கொண்ட தீரன் அவளோடு அங்கிருந்து நகர்ந்தான். உங்களை எதுக்கு கொல்ல வராங்க? நீங்க ஏன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? உனக்கு அப்படியா தெரியுது? கண்ணு தெரியாதவங்க இப்படி சண்டை போட மாட்டாங்களா? அப்படி இல்ல, இப்பெல்லாம் நிறைய பயிற்சிகள் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி தராங்கதான். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் சின்ன தடுமாற்றமாவது நடக்கும். ஆனா நீங்க பதறாம நின்னு அடிச்சீங்க. அது எப்படி முடிஞ்சது உங்களால? நான் எதிர்பார்த்திருந்தேன் மைதிலி. அப்படின்னா நம்ம தனியா வெளியே போனா நம்ம தாக்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் ஆபத்துக்கு தலை கொடுக்கறீங்களா? தலை கொடுக்கலனா நம்ம தாக்க வரவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது மைத்தி. அவங்க நோக்கம் நிறைவேறி இருந்தா என்ன பண்றது? ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அத ஃபேஸ் பண்ண துணிஞ்சவன அத்தனை சீக்கிரம் ஆபத்துக்குள்ள ஆக்கிட முடியாதுடி என்றவன் சாலையை அடைய கதிர் காருடன் அங்கே வந்து சேர்ந்தான். சார், மேடம், என்னாச்சு? ஒண்ணுமில்ல கதிர், இந்த முறை உங்க சார கொல்ல வந்தவங்க லேசா என் கைய கிழிச்சுட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப என் மேல சந்தேகம் வரக்கூடாது பாருங்க, அதான் பிளான் பண்ணி நானே கைய கிழிச்சுக்கிட்டேன் என்று மைதிலி கோபத்துடன் பதில் கூற கதிர் தலை குனிந்து கொண்டான். வீரனோ கலகலவென சிரித்து வைத்தான். என்ன கதிர், உங்க மேடமோட திட்டம் உனக்கு புரிஞ்சிடுச்சா? நீதான் என்ன காப்பாத்தணும் என்றான் தீரன் கேலியாக. அவனோ வருத்தம் நிறைந்த குரலில், சாரி மேடம், மதியம் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. நான் என் மனசில் இருந்த பயத்தை வெளிப்படுத்திட்டேன். உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கல. அது என் தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க என்றான். என்று உதட்டை சுளித்து புளிப்பு காட்டியவள் தோலை பற்றி காரின் பின்னிருக்கையில் ஏற்றினான் தீரன். கதிர், ஹாஸ்பிட்டல் போ. மேடமோட வீர தீர சாகசங்களுக்கு வீர தழும்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு வைத்தியம் பார்க்கணும் என்றான் தீரன் கிண்டலாக. உங்களை என்றவள் அவனை அடிக்க முடியாமல் காயத்துடன் இருக்கும் தன் கரங்களை கண்டு வேதனை அடைந்தாள். உங்களை காப்பாத்த என் கையை காவு கொடுத்திருக்கேன். நீங்க உங்க டிரைவரோட சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்கல்ல? இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு சொல்றது சரிதான் மேடம். நான் நிஜமா என் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. போயா போ, வண்டிய முதலில் எடு, கை வலி, உயிர் போகுது என்றவள் கூற கார் வேகம் எடுத்து சாலையில் ஓடத் தொடங்கியது. நல்லது பண்ணவே கூடாது என்று முனகியபடியே பயணித்தவளின் உள்ளங்கையை தொட்டு பார்த்தான் தீரன். ரொம்ப வலிக்குதா மைத்தி? இல்ல, ரொம்ப சுகமா இருக்கு. நீ ஓரமா நிக்க வேண்டியதானே, ஏன் குறுக்க வந்த? ஏன் கேட்க மாட்டீங்க? புருஷனை ஒருத்தன் குத்த வரும்போது நான் பராக்கு பார்த்துட்டு நிக்கணுமா? இப்பவே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எல்லோரும் பேசுறாங்க. அதையெல்லாம் காதுல வாங்கிக்காத மைத்தி. எல்லோருக்கும் உன் மேல பொறாமை. இப்படி ஒரு ராஜகுமாரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியேன்னு அந்த பொறாமையில் உன் மேல இல்லாத குற்றம் குறையெல்லாம் சொல்றாங்கடி. யாரு? நீங்க ராஜகுமாரனா? நீங்க ஒரு ராட்சசன். அவனுங்கள அந்த போடு போட்டிருக்கீங்க. பாவம், அடி வாங்கினவங்க எல்லாம் வலியில் துடிக்கிறாங்க. எப்படியும் அவங்க எல்லாம் நார்மலாக 1 மாசமாவது ஆகும். தலையில் அடிச்சு கீழே தள்ளினீங்களே, அவனெல்லாம் எந்திரிப்பானான் கூட தெரியல. எந்திரிப்பான். அவனை பிடிச்சு உலுக்கினா என்ன கொல்ல பாக்குறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சலாம் என்று முனகியவன் குரல் ஒருமுலாக கேட்டது. பாரு ராஜகுமாரன் எப்படி கோவப்படுறான்னு. மைத்தி, ஏண்டி இம்சை பண்ற? கொஞ்ச நேரம் அந்த வாய வச்சுக்கிட்டு சும்மாதான் இரு. எனக்கு மனசுல 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வேற கைய கிழிச்சிட்டு இருக்க. உன் அம்மா கிட்ட வேற ஜம்பமா உங்க சின்ன பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருப்பான்னு சொல்லிட்டேன். இப்ப இப்படி காயப்படுத்தி கூட்டிட்டு போனா என்ன பத்தி என்ன நினைப்பாங்களோ தெரியல. அப்ப எனக்கு காயமானதில் உங்களுக்கு டென்ஷன் இல்ல. உன்னை என்றவன் திரும்பி அவள் இதழ்களை தன் வசப்படுத்தி சில கணங்களுக்கு முத்தத்தில் கழிக்க அவள் திணறினாள். ஹாஸ்பிட்டல் போற வரை அமைதியா வரணும். எனக்கு மண்டையெல்லாம் சுறுசுறுன்னு இருக்கு. அப்புறம் உன்னை கடிச்சு தின்னுடுவேன் என்றவன் மிரட்டல் விடுக்க அவள் உதடு சுளைத்து அமைதியானாள். மகிழுந்து மருத்துவமனையை அடைந்து நின்றது. அவளை மருத்துவமனையில் அனுமதித்து காயத்திற்கு சிகிச்சை செய்தனர் அங்கிருந்த மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும். மருத்துவமனை காரிடாரில் உலாவிக் கொண்டிருந்த தீரனை கடந்து போனான் தரையை சுத்தம் செய்யும் பணியில் இருந்தவன். மாஸ்க் அணிந்திருந்தவன் பார்வை மட்டும் தீரனை துளைத்து போனது. அவ்வேளை மைதிலிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் தீரனை நாடி வந்தார்.
இன்னைக்கு நைட் இங்க இருந்துட்டு போறது பெட்டர் என்றவர் கூற, தீரனோ, இல்ல டாக்டர், நாங்க வீட்டுக்கு போகணும். இங்க இருக்கிறது எங்களுக்கு சேஃப் கிடையாது. அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நான் வீட்டில் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் என கூற, அவர்களும் அதற்கு இசைந்து ஓகே என்று விட்டனர். தரையை துடைத்தபடியே நடந்த சம்பாஷணையை கேட்டவன் தரையை துடைத்தபடியே நகர்ந்து காரிடாரின் முனையில் திரும்பிக் கொண்டான். பக்கெட்டையும் மாப்பையும் அங்கேயே விட்டுவிட்டு வேக நடையில் நடந்தவன் மருத்துவமனையின் வெளிப்புற வளாகத்தில் வந்து நின்றான். தன் வசமிருந்த அலைபேசியை எடுத்தவன், இப்ப அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். வாசு வேற மாட்டிக்கிட்டான். இப்ப என்ன பண்றது என்றிட, வாசுவை இன்னைக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா அவன் நைட் இங்க இல்லையாம், வீட்டுக்கு கிளம்புறானாம். அப்ப வாசுவோட சேர்த்து அவனையும் முடிச்சிடலாம். அது முடியுமா? அவன் சரியான யமகாதகனா இருக்கானே. சரியா பிளான் பண்ணினா கச்சிதமா முடிச்சிடலாம். இன்னைக்கு விட்டா இதை முடிக்க வேற நேரம் கிடைக்காது. நாம தப்பிக்கவும் பழிய மைத்திலி மேல அவளோட காதலன் மேலையும் போடவும் தோதா அவனே இங்க வந்திருக்கான். இதை கை நழுவ விடக்கூடாது என்று எதிர்ப்புறம் கூற, சரி நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்றேன், நீ அங்க பாரு என்றது. என கூறி அழைப்பை முடித்துக் கொண்டது எதிர்ப்புறம். அவனும் மருத்துவமனையில் இருந்து வெளியேறினான். மைத்திலியை டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு தீரன் இல்லம் திரும்பினான். அத்தியாயம் 40. இரவு நேரம். முகில்கள் எல்லாம் புகை போல அந்த இல்லத்தை தழுவி நகர்ந்து கொண்டிருந்தது. குளிர் உடலை ஊடுருவி செல்ல போர்வைக்குள் மறைந்து அதை விரட்ட முயன்று கொண்டிருந்தாள் மைதிலி. உள்ளங்கையை மடக்க கூட முடியவில்லை. வழியில் என்று சினுங்கியவள் நொடி அவள் முன் வந்து நின்றான் தீரன். என்னாச்சு மைத்தி, பசிக்குதா? இங்க பாரு, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் என கூறி அவள் அருகே சென்றமர்ந்தான். அவளோ, என்னால சாப்பிட முடியாது, 2 கையிலும் காயமாகி இருக்கு, என்னை என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுடுங்க, அம்மா எனக்கு சாதம் ஊட்டி விட்டுடுவாங்க என்றாள் முனகளுடன். உன்னை பாத்துக்க நான் இருக்கேன் செல்லம், அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு? வா, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு என கூறி அவளை எழுப்பி அமர வைத்தான். இரவு நேர உணவை அவளுக்கு அவன் ஊட்ட அவள் சோர்வுடன் அதை வாங்கி கொண்டாள். அவள் உணவுண்டு முடிக்கவும், நீ ரெஸ்டடு, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் என கூறி அவளை உறங்க வைத்தான். பின் கீழே சென்றவன் தன்னை தாக்க வந்த வாசுவை தேடி ஸ்டோர் ரூம் சென்றான். அங்கே அரை மயக்கத்தில் பாதுகாவலர் படைசூழ நாற்காலியில் கட்டப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தான் வாசு. அவனை நாடிப்போன தீரன் அவன் தலைமுடியை கொத்தாக பிடித்து, என்ன கொல்ல சொல்லி உன்கிட்ட சொன்னது யாரு என்று கர்ஜிக்க அவனிடமிருந்து பதில் வரவில்லை. சார், அவனுக்கு இன்னும் முழு மயக்கம் தெளிய வைங்க என்றவன் அங்கிருந்த நாற்காலி ஒன்றின் மேல் ஒய்யாரமாக சென்றமர்ந்தான். அதே அறையின் ஒரு ஓரம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் முடங்கி அமர்ந்திருந்த திவாகர் அவன் தோரணையை பார்த்து அரண்டு போறான். இவன் என்ன இப்படி யமகாதகன் மாதிரி இருக்கான்? இவனோட எப்படி மைத்திலியால இருக்க முடியும்? அவ ஏன் நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என்று புலம்பி அவனை திரும்பி கனல் பார்வை பார்த்தான் தீரன். வாங்கின அடி பத்தலையா உனக்கு என்றவன் குரல் தனக்கு சமீபமாக கேட்டதில் மிரண்டு தலை நிமிர்ந்த திவாகரின் தாடையை பற்றி தன்னை பார்க்க வைத்தான் தீரன். இனிமே உன் வாயிலிருந்து மைத்திலிங்கிற பேர் கூட வரக்கூடாது. மீறி வந்தா நாக்கு அறுத்துடுவேன், புரியுதா என்ற குரல் அவனை மிரள வைத்தது. நான் மைத்திலியை காதலிக்கிறேன். மைத்திலி மென்மையானவ, நீ முரடன். உன்னை கொல்ல உன் வீட்டு ஆளுங்களே முயற்சி செய்யும் போது மைத்திலியை நான் காப்பாத்த முயற்சி பண்ண கூடாதா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு மைத்திலி காலம் முழுக்க விதவையா வாழணுமா? அப்படி வாழ அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு என்று திவாகர் கேட்க, என்ன கொல்ல முயற்சி பண்றது யாருன்னு உனக்கு தெரியுமா என்று தீரன் கேட்டான். தெரியும், உன்னை கொல்ல முயற்சி பண்றது உன் சொந்தக்காரங்க தான். யார் அந்த சொந்தம்? உன் கூடவே இருப்பானே அவன்தான், நிஷாந்த். நீ எப்படி சொல்ற? அவன்தான் அன்னைக்கு மைத்திலி குடிச்ச ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்தான். அவன் ஜூஸ கலக்கும் போது நான் பார்த்தேன். ஆனா அது உனக்கு வச்ச குறின்னு அப்ப அவனுங்க பேசிக்கிட்டதாலதான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா அந்த ஜூஸ மைத்திலி குடிச்சிட்டான்னு அவனுங்க பேசிக்கிட்டானுங்க. அப்பவே மைத்திலிய மண்டபத்திலிருந்து தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனா உன் அடியால் அடிச்சு என் வாயை உடைச்சிட்டான். அவன் உன் வாயை உடைச்சிருக்க கூடாது, உயிரை எடுத்திருக்கணும் என கூறி பிடித்திருந்த அவன் தாடையை விட்டுவிட்டு கிஷோரை தேடி போனான் தீரன். அங்கே என்னால முடியாது நிஷாந்த், இன்னைக்கு யாரோ தீரனை அட்டாக் பண்ணி இருக்காங்க. அவங்களை அவன் பொழந்து எடுத்துட்டான். ஒவ்வொருத்தனும் வழியில் துடிக்கிறான். அதுல ஒருத்தனை தனியா வேற அடைச்சு வச்சிருக்கான், எதுக்குன்னு தெரியல என்று அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த கிஷோரின் தொண்டையை பிடித்து தூக்கினான் தீரன். தீரன் சார் என்று திணறினான் கிஷோர்.
என்ன கொல்ல முயற்சி பண்றது நிஷாந்தா என்றவன் கர்ஜனை குரல் அழைப்பில் இருந்த நிஷாந்தை தூக்கி வாரி போட்டது. அதே நேரம் கிஷோர், சார், அவன் உங்களை கொல்ல நினைக்கல, ஆனா மைதிலி மேல ஆசைப்பட்டான். நாங்க வேற எதுவும் பண்ணல சார் என்றான் தொண்டை வலியை மீறி. மைதிலியே அடைய பாக்குறானா? ஆமா சார், பொண்ணு பார்க்க போனப்போ மைதிலிய பார்த்து அவன் விரும்பிட்டானாம். நீங்க மைதிலிய கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னதில் அவன் அப்செட் ஆகிட்டான். அதனால கல்யாண நேரத்தில் உங்களுக்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸ கொடுத்து உங்களை அப்ஸ்கான் பண்ணிட்டா மைதிலிய அவன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சான். மத்தபடி இந்த ஆளுங்களை நாங்க ஏற்பாடு பண்ணல சார் என்றவன் கூற அவனை அப்படியே தூக்கி எறிந்தான். அவன் சென்று அந்த அறையின் மூலையில் இருந்த மேஜை மேல் விழுந்து இடுப்பை ஒடித்து கொண்டான். அவ்வேளை அவன் வசமிருந்து அலைபேசி தரையில் விழ அதை எடுத்து தன் காதில் வைத்தான் தீரன். லைனில் இருக்கியாடா நாயே என்றவன் குரல் கேட்டு எச்சில் விழுங்கிய நிஷாந்த், தீரன், சாரிடா, எனக்கு மைதிலிய பிடிச்சிருந்தது, அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் ஏதோ பண்ணிட்டேன் என்றவன் புலம்ப, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கொல்ல முயற்சி சென்ற குற்றத்துக்காக போலீஸ் உன்னை தேடி வரும். நான் எதுவும் பண்ணல தீரா என்றவன் குரலை அதன் பின் கேட்க விரும்பாமல் அழைப்பை முடித்து அலைபேசியை தூக்கி போட்டவன் தன் வசமிருந்த அலைபேசியை எடுத்து சிட்டியை அழைத்தான். சொல்லு தீரா, இந்த நேரத்தில் கூப்பிட்டு இருக்க? நீ நேரா வீட்டுக்கு போய் நிஷாந்தை அரெஸ்ட் பண்ணு. அவன் என்ன கொல்ல முயற்சி பண்றது அவன்தான். நான் நாளைக்கு மதியத்துக்குள்ள அங்க இருப்பேன். நிஷாந்தா? ஆனா சிசிடிவியில் வேற ஆளை காட்டுது. என்ன சொல்ற? அந்த லாரி டிரைவர் ஆக்சிடென்ட் செஞ்ச காரை ட்ரேஸ் பண்ண சொல்லி இருந்தல்ல, அதுலதான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அந்த ஆக்சிடென்ட் செஞ்சது மேக்னா. வாட்? ஆமா, அவதான் அந்த லாரி டிரைவரை ஹையர் பண்ணி இருக்கா. அந்த டிரைவர் சொன்ன பாருக்கு பக்கத்தில் ஒரு டிராபிக் கேமரா இருக்கு. அத நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அதுலதான் அந்த மாஸ்க அவ கலட்டுறத பார்த்தோம். ஆனா அந்த டிரைவர் அது ஒரு ஆளுன்னு தானே சொன்னா. இவதான் கெட்டப் மாத்தி குரலை மாத்தி பேசியிருக்கா. அப்ப அவளையும் அரெஸ்ட் பண்ணிடு. கூட என் வீட்டில் சமையல் வேலை பாக்குற சுகன்யாவையும் அரெஸ்ட் பண்ணு. அவளை எதுக்கு? அவ என் சாப்பாட்டில் விஷம் வச்சிருக்கா. ஓ காட், இப்ப இவங்க எல்லாம் கூட்டா? அவங்கள எல்லாம் யார் அனுப்பி இருப்பா? அதை கண்டுபிடிக்க அவங்கள நீ அரெஸ்ட் பண்ணணும். இப்பவே போகவா? ஆமா என்றவன் அழைப்பை முடித்து கொண்டு மாடி அறை நோக்கி சென்றான். இதுதான் சரியான நேரம். வாசு இன்னும் கண்ணு முழிக்கல. அவன் நம்ம பத்தி எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வேலையை நாம முடிச்சிடணும் என்று கரகரப்பான குரல் சமையலறையில் இருந்து கேட்டது. வீட்டை சுற்றி வந்து கொண்டிருந்த கதிர் அக்குரல் கேட்டு திடுக்கிட்டு நின்றான். அக்குரல் மீண்டும் கேட்க வந்த இடம் நோக்கி மெதுவாக போனான். வாசுவ ஸ்டோர் ரூமில் வச்சிருக்காங்க. நீங்க எல்லோரும் வீட்டை சுத்து போடுங்க. அப்புறம் நேரா ஸ்டோர் ரூம் போய் அவனை தீத்து கட்டிடுங்க. அதுக்குள்ள நான் இங்க என் வேலையை முடிச்சிடுவேன். சரியா செய்யணும், இல்லனா சிக்கலாகிடும். நேரமாக தீரன் உக்ரமாகிட்டு இருக்கான். நிஷாந்த் மேல அவன் சந்தேகம் திரும்பிடுச்சு. அந்த திவாகர் உளறிட்டான். கிஷோர் ரூமுக்கு போயிருக்கான். ஊரில் என்ன நிலவரம்னு சுகன்யாவை கேட்கணும். நிஷாந்த காப்பாத்தணும்னா இந்த தீரன் இன்னைக்குள்ள செத்தே ஆகணும். மைதிலியை சேர்த்து கொன்னுடுங்க. அவ தப்பிக்க கூடாது. வேலை முடிஞ்சதும் சிக்னல் கொடுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன் என்ற வார்த்தைகளை கேட்டு பொறுக்க மாட்டாமல் கதிர் அவன் முன் தோன்றினான். போர்வையால் தன்னை மொத்தமாக மறைத்திருந்த எதிராளியிடம், யாருடா நீ? எங்க தீரன் ஐயாவையே கொல்ல பாக்குற? உன்னை சும்மா விடமாட்டேன் என கூறி அவனை அடிக்க கை ஓங்கினான். அவனோ லாவகமாக நகர்ந்து கொள்ள கதிர் கீழே தடால் என விழுந்து விட்டான். தடுமாறி எழுந்தவன் வர அவன் மூக்கில் குத்தினான் எதிராளி. கதிர் மூக்கை பிடித்து கொண்டு நிமிர அவன் மண்டையில் இரும்பால் செய்த பொருளை வைத்து அடித்தான். அதில் கதிர் மயங்கி சரிந்தான். அவனை இழுத்துச் சென்று பெரிய ட்ரம்மை கவிழ்த்து மூடினான். பின் சமையல் அறையில் இருந்த எரிவாயு சிலிண்டரை திறந்து விட்டவன் ஜென்செட் ரூமில் வைத்திருந்த எரிபொருளை எடுத்துக்கொண்டு தயாராக நின்றிருந்தான். அதே நேரம் அந்த வீட்டின் பின்பக்கம் இருந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து சிலர் மேலேறி வந்து கொண்டிருந்தனர். பாதுகாவலர்கள் முன்கட்டில் இருக்க பின்கட்டு கதவு வழியாக அநேகர் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தனர். வழியில் நின்றிருந்த பணியாட்களையும் பாதுகாவலர்களையும் அவர்கள் பின்னிருந்து தாக்கத் தொடங்கினர். இக்கதையின் அடுத்தடுத்த பாகங்களை கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். மீண்டும் இக்கதையின் அடுத்த பாகங்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா நடராஜன். தேங்க்யூ டு ஆல்.